பாத்தியா சாந்தி? பாத்தியா அவர் செஞ்சது? பாத்தியா? நீங்க என்ன வேணாலும் நினைங்க, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஐயப்பனே இப்படி வழிகாட்டியிருக்கான்னு நான் பாவிக்கிறேன். சாந்தி, உழைச்சி சம்பாதிச்சா ஒருவேளை சோறு கிடைக்கும். அதுக்கு மேல சம்பாதிச்சா என்ன செய்யறது? வெயில்ல காஞ்சு மழையில நனைஞ்சு வெட்ட வெளியில நிக்கிறாருல ஐயப்ப சுவாமி, இவருக்கு ஒரு கோயில் கட்டலாமே. ஐயப்பனுக்கு கோயில் கட்டலாமே, கோயில் கட்டலாமே. சாந்தி, நேரமாச்சு, இன்னும் நீ வீட்டுக்கு போல? எனக்கு எங்க வீடு? தங்களோட கௌரவத்துக்காக ஆதரவு கொடுத்தவங்க அதே கௌரவத்துக்காக என்ன வீட்டுல இருந்து அனுப்பிட்டாங்க. நானும் உங்களை போலவே ஒரு அனாதை. நம்ம போல அனாதைகளுக்கெல்லாம் ஐயப்பன் தான் அடைக்கலாம். சுவாமியே சரணம் ஐயப்பா, ஐயப்பா. கிருஷ்ணா, எதுக்கு நிக்கிறீங்க? உட்காருங்க. பரவாயில்ல சார், நாம எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் இங்க நீங்க முதலாளி, நாங்க சம்பளம் வாங்குற ஸ்டாஃப் தானே. நமக்குள்ள எதுக்குப்பா வித்தியாசம்? பழைய ஸ்நேகத்தை மறக்காம வேலை கொடுத்தீங்களே, அதுவே போதும். உங்களுக்கு கொடுக்குற சம்பளம் போதுமானதா இருக்கா? எதிர்பார்த்ததுக்கு மேலேயே செஞ்சிருக்கீங்க. சந்தோஷம் தானே? எங்க சந்தோஷத்துல ஒரு குறை. என்ன குறை? உங்ககிட்ட நல்ல குணம் இருக்கு, ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க 2 பேரும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா எங்களுக்கு பூர்வ சந்தோஷமா இருக்கும். யோசனை பண்ணி பாருங்க. நாங்க வரோம். எவ்வளவோ பேருக்கு விருந்து சாப்பாடு போடுறீங்க, நீங்க மட்டும் பழையபடியே பொட்டல சாப்பாட்டையும் சாப்பிடுறீங்களே, இது என்ன நியாயம்? சாந்தி, நாம எவ்வளவு உயர்ந்தாலும் கடந்த காலத்தை மறக்க முடியுமா? நீங்க கடந்த காலத்தை பத்தி நினைக்கிறீங்க, நான் வருங்காலத்தை பத்தி யோசிக்கிறேன். ஓஹோ, வருங்காலத்தை பத்தினா கிருஷ்ணா ரவி சொன்ன விஷயமா? அதுல ஒன்னும் தப்பு இல்லையே. உனக்கு தப்பு இல்ல சந்தி, ஆனா எனக்கு இருக்கு. ஐயப்பன் பக்தியா இருக்கிறதுல விரத நியாயம் இருக்கணுமே தவிர விவாகத்துக்கு ஒண்ணு தடை இல்லையே. என்னோட குறிக்கோள் விவாகம் பண்றதுல இல்ல, ஐயப்பனுக்கு கோயில் கட்டுறதுதான் என் லட்சியம். அதுக்கப்புறம் எப்பவும் என் ஆராதனை தெய்வம் ஐயப்பன் மாதிரி பிரம்மச்சாரியா இருக்கணும். அதுக்கு நீ முடிவை நீங்க சொல்ல வேண்டாம். நானும் அந்த மாளிகை படுத்தாமன் போலவே என்னைக்கு காத்திருப்பேன். கோயில் கட்டுறதுக்கு இன்னைக்கே பிளான் வரும்னு நீங்க சொல்லியிருந்தீங்க, வராதுன்னு நீங்க சொன்னீங்க. கடைசியில நீங்க சொன்ன மாதிரியே வந்துருச்சு. இந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். கோயில் கட்டுறவங்க எல்லாம் உடனே என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. சரி. ஐயப்பா. என்ன ரவி, ஐயப்பனுக்கு கோவில் கட்டுறது அவ்வளவு முக்கியமா? அந்த ஐயப்பனுக்கு தான் ஏற்கனவே கோவில்லாம் இருக்க, இவன் வேற கட்டணுமா? அதுக்கு என்னன்னு பண்ண சொல்ற? கோயில் கட்டுற அந்த பணத்தை 2 ஏழைங்களுக்கு கொடுத்தா புண்ணியமாவது வரும். யாரு இந்த ஏழைங்க? நாம 2 பேரும் தான். சுவாமி சரணமையா.
शन्मन्नोतिविश्वेदसादनम् उत्तरनीराजनं दर्शयामि नीराजनान्तरं मध्ये आचमं सर्पयामि आचमनानन्तरं मध्ये परिमलपत्रपुष्पाणि समर्पयामि रक्षां धारयामि महालक्ष्मी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् स्वामिये शरणमय्यप्प स्वामिये शरणमय्यप्प स्वामिये शरणमय्यप्प स्वामिये शरणमय्यप्प स्वामिये शरणमय्यप्प சீக்கிரமா வரணும்னு சொல்லி அனுப்பிச்சிங்களா? ஆமா ரவி, தேவஸ்தானம் கட்டுறதுல நமக்கெல்லாம் வேலை கடுமையா இருக்கும். அதனால சம்பந்தப்பட்ட ஏற்பாடுகள் விவகாரங்களை நாம எல்லாரும் பிரிச்சுக்கிட்டா நல்லா இருக்குங்கிறது என் அபிப்பிராயம். அதுவும் சரிதான். இதோட நிர்வாகத்தை கிருஷ்ணா கிட்டையும் பண விஷயத்தை உங்ககிட்டையும் ஒப்படைக்கலான்னு. வரவு செலவு என்கிட்ட கொடுக்குறீங்களா? நான் ஒரு சூதாடி. தெரியும். குடிகாரன். அதுவும் தெரியும். உங்களுக்கு வேண்டியவன் உங்க பணத்தை காப்பாத்துவான். அதுக்காகவே உன்னை தேர்ந்தெடுத்திருக்கேன். என்ன சொல்றீங்க? ரவி, எவன் தான் செஞ்ச தப்ப ஒத்துக்கிறானோ அவனை போல யோகி இன்னொருத்தன் இல்ல. விடு. கிருஷ்ணா, நிர்வாக ஏற்பாடு உன்னை சேர்ந்தது. சரி, உன் வேலையை நீ சரியா நிர்வாகம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அப்படியே சரிங்க. போயிட்டு வா. ஐயப்பா, அம்மா, நீ எப்படி இங்க? நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேம்மா. அப்பா எங்கம்மா? அப்பாவா? அங்க இருக்காருமா. அப்பா, 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 என்னப்பா அது? வேண்டாம்ப்பா, இறக்க வேண்டாம். என் மனசுடைய பாரத்தை இறக்கணும்னா நான் இந்த பாரத்தை சுமந்தே ஆகணும். வந்து எங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க. எஜமானா? ஐயோ, எஜமானே, எஜமானே, என்ன இது? என் கண்ணே என்னால நம்ப முடியலையே. நம்பாததையெல்லாம் நம்ப வைக்கிறவன் தானே அந்த ஐயப்பன். அன்னைக்கு வீட்டுக்கு பின்புறம் அந்த பழைய சவர் இடிஞ்சு விழுந்து அதுல அநியாயமா சிக்கிக்கிட்டு ஒரு சாக இருந்தாரு. நீ பூஜை பண்ற அந்த ஐயப்பன் கிட்ட என் மாங்கல்யத்தை காப்பாத்தணும்னு வேண்டிக்கிட்டேன். அந்த தெய்வத்தோட கருணையால இவர் பொழைச்சுக்கிட்டாரு. பண ஆசையினால அகங்காரம் பிடிச்சிருந்தான்னா மனம் திருந்தி அவன் திருவடிக்கே வந்துட்டான்ப்பா. நீங்க ஐயப்பன் கோயில் கட்டுறீங்கன்ற விஷயம் நாங்க கேள்விப்பட்டோம். இதுல எங்க கைநீரமும் இருக்கட்டுமே சேவை செய்ய வந்தோம். நாங்க உங்க மனசை நோகடிச்சதுக்கு மன்னிச்சிருங்க. எஜமானே, நடந்ததெல்லாம் மறந்து நடக்க வேண்டியது யோசிப்போம். நாம எல்லாரும் சேர்ந்து தேவஸ்தான வேலையை கவனிப்போம். மகாதேவையா, பட்டுவாட கணக்கு எல்லாம் எழுதிட்டீங்களா? ஆயிடுச்சு சார். இது வரைக்கும் 25 லட்சம் ரூபாய் ஆயிருக்கு. மத்த வேலைக்கெல்லாம் இன்னும் 18 லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்ணணுமே. அதைத்தான் சொல்ல வந்தேன். ஆனா எதிர்பார்த்த இடத்துல பணம் வரும்னு தோணல. வாக்கு கொடுத்தவங்க இப்படி நட்டாத்துல கை விட்டுட்டாங்களே, இது நியாயமா? இதுல அவங்க மேல எதுவும் தப்பு இல்லை. பரவாயில்ல. என் பங்களா, சில்க் ஹவுஸ் எல்லாத்தையும் அடகு வச்சு 18 லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்ண. என்ன சொல்றீங்க? இதெல்லாம் இந்த ஐயப்பன் கொடுத்த ஆஸ்தி தானே. இதெல்லாம் அவனுக்கு கொடுக்கறத விட வேற பாக்கி என்ன இருக்கு? ஓ, ஏற்பாடு பண்ணு. சரி. ஐயப்பா, சுவாமியே சரணம் ஐயப்பா. இந்த பணத்தை கையால தொடவே கஷ்டமா இருக்கு. இப்படி சொந்த சொத்தை அடை வச்சு கோயில் கட்டுற மகராசனா முதலாளிய நினைக்கிறப்போ என் மனசுக்கு வேதனையா இருக்கு. நான் வர்றேன். சரி.
எங்க வந்த? அந்த பணத்துக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். இது ஐயப்ப சாமி கோயில் கட்டுறதுக்காக வந்த பணம். அப்படியா? அந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம். பணத்தை கொடு. என் உயிரே போனாலும் நான் கொடுக்க மாட்டேன். மாட்டியா? கொடுக்க மாட்டியா? நானும் இங்க இருந்து வாங்காம போக மாட்டேன். என் உயிரே போனாலும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன்ல. பார்க்கலாம். ஐய்! ஐயப்பா! ஐயப்பா! ரவி எங்க? கான்ட்ராக்டருக்கு பணம் கொடுக்கணும். போன வார கூலி வேற பாக்கி நிக்குது. இப்போ வந்துருவான். ஒண்ணும் யோசிக்க வேண்டாம். கொஞ்ச நேரத்துல எல்லாம் கொடுத்து தீர்த்திடலாம். பாக்கி பட்டியல் வேற கிருஷ்ணன் கிட்ட இருக்கு. அவர் கூட இன்னும் வரலையே. இன்னும் காணுமே. எங்க போயிருப்பான்? ஐயப்பா! 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 ரவி, ஐயப்பா! என்னது? என்னாச்சு? என்ன இது ரத்தம்? நான் வேணான்னு கிருஷ்ணன் என்ன அடிச்சு போட்டுட்டு பணத்தை எல்லாம் புடிங்கிட்டு ஓடி போயிட்டான். ஐயப்பா! 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 என்ன இது சோதனை? சாமி, எனக்கு தெரிஞ்ச மட்டும் நான் யார் மனசையும் நோக்கடிக்கல, யாருக்கும் துரோகம் பண்ணல. உனக்கு ஒரு தேவஸ்தானத்தை கட்டுறேன்னு நான் செஞ்ச சங்கல்பத்துக்கு இப்படி ஒரு சத்திய பரீட்சையா? என்னோட ஜீவ லட்சியமான இந்த தேவஸ்தானத்தை நான் எப்படி கட்டுவேன் ஐயப்பா? எப்படி கட்டுவேன்? ஏமாத்திட்டான், ஏமாந்திட்டான், அவனும் இவனும் தான். அழுதுகிட்டா, சிரிச்சுக்கிட்டான், இவனும் அவனும் தான். ஏமாத்திட்டான், ஏமாந்திட்டான், அவனும் இவனும் தான். அழுதுகிட்டா, சிரிச்சுக்கிட்டா, இவனும் அவனும் தான். அடக்கடவுளே, ஒன்னும் புரியலே, இது என்ன நாடகம் நடுவிலே, எனக்கென்ன வேஷம் தெரியல. சுவாமி திண்டக்கத்தோ, ஐயப்ப திண்டக்கத்தோ, சுவாமி திண்டக்க, ஐயப்ப திண்டக்க, சாமி திண்டக்கத்தோ, ஐயப்ப திண்டக்கத்தோ, சுவாமி திண்டக்கத்தோ, ஐயப்ப திண்டக்க, ஐயப்ப திண்டக்க, சாமி திண்டக்கத்தோ. அருளுக்கு ஆசைப்பட்டேன், உன் ஆலயம் கட்ட வந்தேன். அருளுக்கு ஆசைப்பட்டேன், உன் ஆலயம் கட்ட வந்தேன். அவன் பொருளுக்கு ஆசைப்பட்டு வந்த வேலையை முடிச்சுக்கிட்டான். அவன் பொருளுக்கு ஆசைப்பட்டு வந்த வேலையை முடிச்சுக்கிட்டான். இதன் காரணம் என்ன, செய்த காரியம் என்ன, நான் நினைச்சதென்ன, இப்போ நடந்ததென்ன? அட மோசடியில் காசடிச்சா தங்குமா, உன் திருவடியை திருடிவிட முடியுமா? சுவாமி திண்டக்கத்தோ, ஐயப்ப திண்டக்கத்தோ, சுவாமி திண்டக்க, ஐயப்ப திண்டக்க, சுவாமி திண்டக்கத்தோ, ஐயப்ப திண்டக்கத்தோ, சுவாமி திண்டக்கத்தோ, ஐயப்ப திண்டக்க, ஐயப்ப திண்டக்க, சுவாமி திண்டக்கத்தோ. ஏமாத்திட்டா, ஏமாந்திட்டா, அவனும் இவனும் தான். அழுதுகிட்டா, சிரிச்சுக்கிட்டா, இவனும் அவனும் தான். பேச வைத்தாய், பக்தி ஊக்கத்தை நீ கொடுத்தாய். சுவாமி, ஊமையை பேச வைத்தாயா, பக்தி ஊக்கத்தை நீ கொடுத்தாய். நல்ல பேச்சுக்கு நடுவிலே என்னை புலம்பிட ஏன் விதித்தாய்?
நல்ல பேச்சுக்கு நடுவினிலே என்னை புலம்பிட ஏன் விதித்தாய்? உன் தத்துவம் என்ன, அதில் தப்பிதம் என்ன? சோதனை என்ன, அதில் வேதனை என்ன? இது ஆலயத்தை கட்ட வந்த பைத்தியம், இல்ல ஐம்புலனும் இடத்தில் ஐக்கியம். சுவாமி திண்டக்கத்தோ ஐயப்ப திண்டக்கத்தோ, சுவாமி திண்டக்க ஐயப்ப திண்டக்க, சுவாமி திண்டக்கத்தோ ஐயப்ப திண்டக்கத்தோ, சுவாமி திண்டக்க ஐயப்ப திண்டக்க, சுவாமி திண்டக்க ஐயப்ப திண்டக்கத்தோ. ஏமாத்திட்டா ஏமாந்திட்டா அவனும் இவனும் தான், அழுதுகிட்டா சிரிச்சுக்கிட்டா இவனும் அவனும் தான், இவனும் அவனும் தான். ஐயப்பா இவனும் மணிகண்ட மகிமை சொல்லி மாடாது மாடாது சொல்லில் அடங்காது. மணிகண்டன் மகிமை நாட்டினில் திரிந்திருக்கும் நால்வகை சாதிகளும் காட்டினில் இருப்பவனின் கோயில் முன் ஒன்றாகும். சுவாமியே சுவாமியே, ஆஸ்திகள் உள்ளவரும் அன்றாடம் காட்சிகளும் சாஸ்தா முன்னிலையில் சரிநிகர் என்றாகும். கால்களில் மூள் தேய்க்க கடுவழி நடப்பவரை தோள்களில் காலமெல்லாம் சுமந்தவன் காத்திருப்பான். ஒவ்வொரு நெய் தேங்காய் உடைகின்ற வேளையிலும் ஒவ்வொரு ஜீவனுக்கும் உயர்ந்திட கை கொடுப்பான். மணிகண்டன் மகிமை சொல்லி மாடாது மாடாது சொல்லில் அடங்காது. மணிகண்டன் மகிமை சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் ஐயப்ப சரணம்.